நான் 14 வயசுல என் வலதுகால் செயலற்று இருதய வீங்கி நொண்டியா மரணப்படுக்கையில படுத்திருந்தேன். இங்கதான் பாடி இங்க வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிங்காரம்பிள்ளை ஹைஸ்கூல்ல தான் அப்ப நான் படித்து கொண்டிருந்தேன் 9வது வகுப்பு. அப்பதான் நான் பாதிக்கப்பட்டு ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதய வீங்கி விட்டது, வலதுகால் செயலற்று விட்டது, காலை அசைக்க முடியாது, மரணப்படுக்கை. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எந்த நேரத்திலும் இவன் மரித்து விடலான்னு சொல்லிட்டாங்க. மரணப்படுக்கையில எங்க வீட்டுல படுத்திருக்கிறேன். அப்போ ஒரு வாலிபன் பாடியில் இருக்கிற லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்த சாமுவேல் என்கிற ஒரு அண்ணன். அப்போ ஒரு வாலிபன், அந்த வாலிபர் என்னை பார்க்க வந்தார். எங்களுக்கு குடும்பத்துல ஃப்ரெண்டு பழக்கம், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பையன் இப்படி வியாதியோடு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க வந்தார். அப்ப நாங்கள் இந்துக்கள், இயேசுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. என்னுடைய தாயார் அவரை பார்த்து சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, அவனை இறந்துருவான்னு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு அழுதாங்க. என் கண்ணீரை பார்த்த உடனே அந்த வாலிபன் உடனே, எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் தெரியும், பெரிய ஊழியக்காரர் தெரியும், அவரை கூட்டிட்டு வர்றேன், அல்லது அவனை கொண்டு வாங்க, அங்க கொண்டு போகலாம், அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னார், அந்த வாலிபன், நான் ஜெபம் பண்றேன், நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், சின்ன ஒரு தலைவலி வயிற்று வலி அல்ல, மருத்துவர்கள் கைவிட்டு நான் மரித்து விடுவேன் என்று மரணத்தை நோக்கி என் வாழ்க்கை போகிறது. அந்த வாலிபன் என் படுக்கையின் அருகில முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த அறைக்குள்ளே கடந்து வந்தார். இயேசு என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். என் மரணப்படுக்கை மாறி நொண்டியாய் கிடந்த நான் உடனே எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன். ஒரு அற்புதமான சுகம் எனக்கு உண்டானது. யாரை கொண்டு ஆண்டவர் இந்த அற்புதம்